நான் முத்துக்குமார். காதல் தோல்வியானாலும் சரி, காதல் வெற்றியானாலும் சரி, நண்பனின் நினைவு வரும்போதும் சரி, அப்பாவின் அன்பு தேவைப்படும் போதும் சரி, மகளை பற்றிய சிந்தனை வரும்போதும் சரி, தோழியினுடைய தோள்கள் தேவைப்படும் போதும் சரி, இப்படி ஏதோ ஒரு உணர்வு வருவதால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நாம் அவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நா. முத்துக்குமார் அவர்களால் எழுதப்பட்டு 1997ஆம் ஆண்டின் சிறந்த கவிதை நூலுக்கான பாரத ஸ்டேட் வங்கியின் முதல் பரிசை பெற்ற நூல் பட்டாம்பூச்சி விற்பவன். யார் அந்த பட்டாம்பூச்சி விற்பவன்? வாங்க பார்க்கலாம். நான் எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கிற முத்துக்குமார் வேற, எழுதும்போது இருக்கிற முத்துக்குமார் வேற. எழுதி முடிச்சிட்ட பிறகு நான் எழுதுறத திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கோமா, இதெல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். உண்மையிலேயே நம்ம மனசுன்றது ஒரு விசித்திரமான ஒரு உலகம் தான். முதல் கவிதை தூர். உண்மையை சொல்ல போனால் இங்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தங்கள் மனதுக்கு தூரெடுக்க மறந்துதான் போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரே ஒரு முறை தங்கள் வாழ்க்கையில் இந்த கவிதையை படித்தால் நிச்சயமாக தங்கள் மனதுக்குள் தூரெடுப்பார்கள். தூர். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோழி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடா அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் களைய யாருக்கு மனம் வரும்? பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார், மனசுக்குள் தூரெடுக்க. அடுத்த கவிதை பட்டாம்பூச்சி விற்பவன். யார் இந்த பட்டாம்பூச்சி விற்பவன்? யாருக்காக இந்த பட்டாம்பூச்சியை விற்கிறான்? எதற்காக இந்த பட்டாம்பூச்சியை விற்கிறான்? வாருங்கள் கவிஞரிடமே கேட்போம். பட்டாம்பூச்சி விற்பவன். 13 வயது இருக்கும். பாலத்தின் அருகே பார்த்தேன் அவனை. நேற்று பூக்கடை, போன வாரம் பஜார் வீதி என இடம் மாறுதலே குறிக்கோளாய் இருக்கிறது அவன் வாழ்வு. குடையை மல்லாத்தி அதில் பரப்பி இருந்தான் சரக்கை. எடுப்பவர் கையில் வண்ணம் தொலைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள். அடிவயிற்றில் மெழுகு பூசி கூவி விற்றும் விடுகிறான் அவ்வப்போது 1-2. சின்ன வயதில் பிடிக்க தப்பியதை இப்போது பிடித்ததாய் எல்லோருக்கும் கர்வம். அலமாரியோ சுவரோ இனி ஆவலோடு வந்து ஏமாறப் போகின்றன வீட்டு பள்ளிகள். அடுத்த கவிதை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இந்த கவிதையில் ஒரு சராசரியான தமிழ்நாட்டு குடும்பத்தில் வீடு மாற்றும் போது நிகழும் நிகழ்ச்சிகளை மிகவும் அழகாக படம் பிடித்து காட்டியிருப்பார் கவிஞர். பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். ஒவ்வொரு முறை வீடு மாற்றும் போதும் இழந்து விடுகிறோம் எதையாவது. பாட்டிக்கு பாக்கு வெட்டி, தம்பிக்கு தீப்பெட்டி படங்கள் கிழித்து ஒட்டி வைத்த கட்டுரை நோட்டு, அப்பாவுக்கு ஆபீஸ் போக வசதியாய் அருகிலேயே பேருந்து, எனக்கு ஆடு தசை தெரிய கோலம் போடும் எதிர் வீட்டு பெண் மற்றும் கம்யூனிசம் முதல் காமசூத்திரம் வரை பேசும் டீக்கடை நண்பர்கள். இம்முறை கவனமாய் போன வாரம் நட்ட ரோஜா செடி முதல் மாடியில் காய வைத்த உள்ளாடை வரை எடுத்தாயிற்று. என்றாலும் ஏதோ ஒன்றை மறந்த ஞாபகம். சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்வது வீடு மாற்றியதை? அடுத்த கவிதை ஒரு கிராமத்து கிரிக்கெட். தானே உருவாக்கிய விதிகளை வைத்து கிராமத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த ஒருவன் நகரத்திற்கு வந்து உண்மையான கிரிக்கெட்டை பார்க்கிற போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது இந்த கவிதை. ஒரு கிராமத்து கிரிக்கெட். தென்னை மட்டையில் செதுக்கிய பேட், சைக்கிள் டியூபில் செய்த பந்து, ஆடாதொடை குச்சிதான் ஸ்டம்ப். விதிகள் எதுவும் யாருக்கும் தெரியாது. மட்டையில் பட்டால் ரன், குச்சியில் பட்டால் அவுட். பள்ளியில் படிப்பதால் விசேஷ கவனிப்பு எனக்கு. எல்லாம் தெரிந்ததாய் எல்லோரும் நினைத்தாலும் ரொம்ப நாள் வரை கவாஸ்கருக்கும் கபில்தேவுக்கும் வித்தியாசம் தெரியாது. சமயத்தில் ஆட்டம் சுவாரஸ்யமாய் போகையில் நிறைய பந்துகள் சிறைப்பட்டிருக்கின்றன நாயக்கர் தோட்டத்து நீரில்லா கிணற்றில். 7 ஸ்டார் டீம் என்று வளரத் தொடங்குகையில் வாழ்க்கை திசை மாற நகரத்தில் மேற்படிப்பு. ஸ்லிப்பு தெரியலையா,
நீ எல்லாம் பந்து புறக்க கூட லாயக்கில்லை எனும் சக மாணவர்களின் கேலிகளுக்கு இடையில் இருந்த ஆர்வமும் போய்விட்டது. இப்போதெல்லாம் கலைப்பது உறுதி, சுவாமி பேட்டி, அன்னியுடன் தொடர்பு, தம்பி படுகொலை, செய்திகளுக்கு நடுவே கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி என படிக்கையில் புன்னகைப்பதோடு சரி. அடுத்த கவிதை விமானமும் நானும். தனக்கும் விமானத்துக்கும் உள்ள தொடர்பை ஒரு மெல்லிய நகைச்சுவையோடு இப்படி பதிவு செய்கிறார் கவிஞர். விமானமும் நானும். விமானத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு சில கணங்களில் தான் நிகழ்ந்திருக்கிறது. என் ஊரிலும் வயல் உண்டு என்றாலும் இறங்கியதில்லை இதுவரை எந்த விமானமும். நினைவு தெரிந்தன் சின்ன வயதுகளில் தாழ் பறந்த ஹெலிகாப்டர்கள் பின்னால் ஓடி இருக்கிறேன். சென்னைக்கு செல்கையில் மீனம்பாக்கத்தை கடக்கும் அபூர்வ வினாடிகளில் விழிவிரிய வியந்து ரசித்திருக்கிறேன். திருவிழாவை முன்னிட்டு சென்ற வாரம்தான் விமானத்தில் ஏற வாய்ப்பு கிட்டியது. என்றாலும் கோயில் கோபுர விமானமெல்லாம் விமானமா என்ன? அடுத்த கவிதை இன்றைக்கும். இன்னும் கூட இந்த உலகத்தில் மனிதநேயம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நமக்கு உணர்த்தும் வரிகள் இவை. இன்றைக்கும். இன்றைக்கும் கைக்குழந்தையோடு பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு எழுந்து இடம் கொடுக்க ஆள் இருக்கிறது. இன்றைக்கும் பகலில் விளக்கெரியும் மோட்டார் சைக்கிளுக்கு சைகை காட்டுகிறார்கள். இன்றைக்கும் சுருதி சேராமல் பாடும் பிளாட்பார பிச்சைகளுக்கு சில்லறைகள் விழுகின்றன. இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்ற வார்த்தை. அடுத்த கவிதை தையல். பெண்களால் சொல்ல முடியாத பல வேதனைகளையும் வலிகளையும் ஒரு தையல் இயந்திரம் சொல்கிறது இந்த கவிதையில். தையல் வயது முற்றிய கொலுசு கால்களின் உஷ்ண உரசலை, அதற்கு மீறிய அந்தரங்க வழிகளை, சக ஆணின் சபல பார்வையால் வேகமாய் சுற்றிய விரல்களின் கோபத்தை, சிரிப்புடன் சிதறிய துணிகளின் துணுக்கை என பனிகொட்டும் இரவில் எல்லாம் யோசித்தபடி விழித்து கொண்டிருந்தது ஏற்றுமதி நிறுவனத்தின் தையல் இயந்திரம். அடுத்த கவிதை தொடரும் இயக்கம். சாலையில் பயணிக்கிற எல்லோரும் எப்படியாவது ஒரு விபத்தை பார்த்து விடுகிறோம். விபத்து நடந்த இடத்திலிருந்து நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனாலும் கூட அந்த விபத்து நம்முடைய இதயத்தை விட்டு கடந்து செல்வதே இல்லை. அந்த விபத்து ஏற்படுத்திய தாக்கம் நமக்குள் எப்போதும் இருக்கிறது. அப்படி ஒரு விபத்து எப்படிப்பட்ட தாக்கத்தை ஒரு மனிதனின் மனதுக்குள் ஏற்படுத்துகிறது என்பதை இந்த கவிதை விளக்குகிறது. தொடரும் இயக்கம். எப்படியாவது நேர்கிறது விபத்தை எதிர்நோக்க. இம்முறை சில காய்கறிகள், தேங்கிய இரத்தம், ஓரமாய் மூளை, சற்று தள்ளி மூளைக்கு உரியவர், பார்த்தவர் பேச்சும் உறவினர் அழுகையுமாய் தொடரும் இயக்கம். என் தலையை தடவ பத்திரமாய் இருந்தது. தற்செயலாய் பார்க்கையில் அனைவரும் தடவிக்கொண்டிருந்தனர் அவரவர் தலையை. அடுத்த கவிதை பள்ளி. தன்னுடைய பள்ளி நினைவுகளை இந்த அழகிய கவிதையின் மூலமாக பகிர்ந்து கொள்கிறார் கவிஞர். பள்ளி. தண்டவாள துண்டு காற்றில் ஒளி எழுப்ப ஆரம்பம் அதன் இயக்கம். நீராறும் கடல் உடுத்த பாடத் தொடங்குகையில் டியூஷன் எடுத்த களைப்பில் கொட்டாவி விடும் வாத்தியார்கள், மரப்பெஞ்சில் பெயர் செதுக்கி முத்திரை பதிக்கும் மாணவர்கள், இன்ஸ்பெக்ஷனுக்காய் வாங்கிய கட்டுரை நோட்டு அடுத்த மாதம் எடைக்கு வர அட்டையுடன் காத்திருக்கும், பாடத்தில் இல்லாத பாலியல் கல்வி பாத்ரூமில், யாரும் மெனக்கெடாமலேயே வருடந்தோறும் வருகிறார்கள் சில அறிவாளிகளும் முட்டாள்களும். அடுத்த கவிதை தெற்கு மாட வீதி. நாம் நீண்ட நாட்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி கால ஓட்டத்தின் காரணமாக எத்தனையோ மாற்றங்களை சந்தித்திருக்கும். ஆனால் நாம் அவற்றை கவனிப்பதே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஓய்வாக அமர்ந்து இந்த வீதி முன்பு எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது என்பதை அசை போட்டு பார்த்தால் அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்பதை நமக்குள் கடத்துகிறது இந்த கவிதை. தெற்கு மாட வீதி. கோபுரத்து கிளிகள் பஞ்சம் பிழைக்க பறந்து போய்விட்டன. இடப்பக்கம் மதில் சுவரில் நாமக்கோடுகளின் மேல் 4+4 போஸ்டர் தரிசனம். வடக்கையிரு புண்ணியம் போய் இயந்திரம் உதவியால் வலம் வருகிறது ராட்சசத்தேர். சோமாவுக்கும் சாமாவுக்கும் ஸ்டேட்ஸில் வேலை கிடைத்து வாழ்க்கை வெளிச்சமாக மூலவர் இன்னும் கற்பகிரக இருட்டில்
மார்கழியின் காலைகளில் தெருவடைத்த புள்ளிகளும் கோலமிடும் குமரிகளும் காண கிடைப்பதில்லை. இப்போதெல்லாம் கோலத்தை கொட்டாவி விட்டபடி இரவில் தான் போடுகிறார்கள். சூழல்கள் திசை மாற தெரு மட்டும் இப்போது தெற்கு மாட வீதி. அடுத்த கவிதை மனுஷிகள். மனுஷிகளின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறது இந்த கவிதை. மனுஷிகள். கள்ளுக்கடையில் சால்னா விற்பவள் கெட்ட வார்த்தையின் துணையால் காத்துக்கொள்கிறாள் கடையையும் கற்பையும். 10 வருடமாய் மிளகாய்த்தூளுக்கு மத்தியில் மதுக்குப்பி மறைத்து பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி விற்க முடிகிறது பேச்சியம்மா கிழவியால். வாசனையாய் பேசி ஐயர் தெருவிலும் விற்று விடுகிறாள் கருவாட்டுக்காரி. கைக்கும் வாய்க்குமாய் வாழத்தான் செய்கிறார்கள் இவர்களும். அடுத்த கவிதை இன்னமும். உண்மையை சொன்னால் கேலி பேசும் பாட்டிகள் இல்லாத வீடுகளே இல்லை. அப்படிப்பட்ட பாட்டியின் கேலிகளை படம் பிடித்து காட்டுகிறது இந்த கவிதை இன்னமும். கால் மாற்றி கால் வைத்து மெல்ல இடம் பெயரும், மிரட்டலும் இல்லாமல் பணிதலும் இல்லாமல் தன் இருப்பை வெளிக்காட்ட அவ்வப்போது ஒரு சிறு எம்புதல். கவ்வலுக்கு தயாரான மென் தொண்டையில் கூட்டத்தை கூப்பிட குரல்களின் ஆயத்தம். பேரப்பிள்ளைகளின் உறுப்புகளை அறுத்து போடுவதாய் சொன்ன பாட்டிகளின் வெற்றிலை கரைபடிந்த சொற்களை நம்பி காத்து கொண்டிருக்கின்றன அப்பாவி காக்கைகள். அடுத்த கவிதை பதிவுகள். கடன் வாங்குபவர்களுடைய மனநிலை எவ்வளவு வேதனைகளை சந்திக்கும் என்பதை சொல்லுகிறது இந்த கவிதை. பதிவுகள். மலை உச்சி பாறையில், கல்லூரி மரக்கிளையில், தியேட்டர் சேரில், புழுதி படிந்த கார் கண்ணாடியில் போன்ற பலவற்றில் சந்தோஷமாய் எழுதிய என் பெயர் குறுகி போனது கடன் பத்திரத்தில். அடுத்த கவிதை நல்ல சாவு. சொல்ல முடியாத சில மனித உணர்வுகளை சொல்ல முயற்சி செய்கிறது இந்த கவிதை. நல்ல சாவு. இதோ அதோ என்று இழுத்து கொண்டிருக்காமல், பக்கவாதம் வந்து படுக்கையில் கழியாமல், எல்லோருடனும் பேசி சிரித்து தூங்கிய இரவில் செத்து போனார் தாத்தா. ஒப்பாரியுடனே மூக்கை சிந்தி சுவரில் தடவி பாட்டி சொன்னாள் நல்ல சாவு. அடுத்த கவிதை அம்மாவின் கரிச்சுவர். எத்தனை பெரியார் வந்தாலும் பெண்களின் கைகளிலிருந்து கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த தேசத்தில் பெண் விடுதலை என்பது எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கவிதை. அம்மாவின் கரிச்சுவர். ஒவ்வொரு பொங்கலுக்கும் வெள்ளையடித்தாலும் மீண்டும் தன் முகத்தில் கரி பூசிக்கொள்கிறது சமையலறை சுவர். அம்மாவுக்கும் அதுக்கும் அந்யோன்யம் அதிகம். அம்மாவுக்காய் அழுகிற ஈர விறகுகளின் புகைச்சோகம் தாக்கி மேலும் கருக்கும் அந்த சுவர். தினசரி பால் கணக்கு, சீட்டு போக தள்ளு என அம்மா அதன் முகத்தில் அடிக்கடி வரைந்து அழகு சேர்ப்பாள். அக்காவுக்கு இவற்றிலிருந்து சீக்கிரம் விடுதலை. கல்யாணமானதும் கேஸ் குக்கர், சுவரில் டிஸ்டம்பர். சுவர் விடுதலை மட்டும் பெண் விடுதலை என்றால், சுவர் விடுதலை மட்டும் பெண் விடுதலை என்றால் அம்மாக்களை விட அக்காக்கள் அதனை அடைந்து விடுவார்கள். அடுத்த கவிதை சில கேள்விகள். அக்காவுடனோ தங்கையுடனோ பிறந்த ஒரு ஆண்மகன் சம்பாதித்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய கடமை என்று இந்த சமூகத்தால் நம்பப்படுகிறது. அப்படி கடமை என்கிற பட்டியலில் அடைத்ததால் தான் இங்கு பலர் உடன் பிறந்தவர்களுடைய உன்னதமான அன்பை உணராமலேயே போய்விடுகிறார்கள். ஒரு அக்காவினுடைய, ஒரு தங்கையினுடைய அன்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கவிதை. சில கேள்விகள். முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோபிக்கும் சினுங்களை ரசித்ததுண்டானி? கூட படிக்கும் கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜாமண்ட்ரி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண்முதிரா பழத்தை ஊதித்தரும் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டதுண்டானி? என் அண்ணன் என்றவள் சக தோழிகளிடம் அறிமுகப்படுத்துகையில் வெட்கத்தால் மௌனித்து தலை குனிந்திருக்கிறாயா? தென்னங்கீற்றுக்குள் சடங்கான வெட்கத்தில் அவள் கன்னம் சிவக்கையிலே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இழைகளை அறுத்துதுண்டானி? கிளிப்பச்சை என்றவள் 1000 முறை கூறியும் பாசி கலரில் வளையல் வாங்கி வந்து வசைப்பட்டிருக்கிறாயா?
மிகச் சாதாரணமாய் கேட்டுவிட்டாய் நண்பா. உனக்கென்ன, அக்காவா தங்கையா, கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று. எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர மட்டுமா அக்காவும் தங்கையும்? அடுத்த கவிதை கைக்கிளை. திருமணமாகாத ஆண்களின் கோபம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு சொல்லுகிறது இந்த கவிதை. கைக்கிளை. தார் உஷ்ணம் கால் நுழைய சூழல் மறந்து நடுத்தெருவில் புணரும் நாய்களை கல்லால் அடித்து களை. ஒரு பூ துறந்து விண்ணிடை புணர்ந்து பின்னொரு பூ புகும் வண்ணத்து பூச்சிகளை பிரித்து அதன் சந்தோஷ வர்ணங்களை விரல்களில் குலை. ஜோடி கிளிகளில் பெண் கிளியை மட்டும் விட்டு விடுதலையாக்கி ஆண் கிளியின் வெறித்த பார்வைக்கு தடித்த கம்பிகளை சிநேகமாக்கு. மழைக்கால தவளைகளின் தாம்பத்திய கூச்சலுக்கு பாம்புகளின் கனவை பரிசாகத்தா. விவஸ்தையற்று மனைவியின் கை இடுப்பை சிற்ற ஸ்கூட்டரில் செல்பவன் அடுத்த சிக்னலுக்குள் விபத்தில் சிக்கி மண்டையை போட மண்டியிட்டு பிரார்த்தனை செய். அக்கம் பக்கம் யாருமில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு இப்போது சொல், துக்கம் தோய்ந்த சந்தோஷ குரலில், கோத்தா 40 வயசாச்சு, எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறான். அடுத்த கவிதை பெயர் உருவான கதை. சிலவற்றின் உண்மையான பெயர்களை யாருமே சொல்லி அழைப்பதில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவற்றின் உண்மையான பெயர்கள் பலருக்கும் மறந்தே போய்விடுகின்றன. சில காரணங்களுக்காக வைக்கப்பட்ட சில காரண பெயர்களே அவற்றின் பெயர்களாக மாறி போய்விடுகிறது. அவற்றையே கூறி நாமும் அழைக்க தொடங்கி விடுகிறோம். அப்படி பெயர் பெற்ற ஒரு சந்தின் கதைதான் இந்த கவிதை. பெயர் உருவான கதை. ஆரம்பத்தில் அதன் பெயர் வேறாக இருந்தது. அதன் பலகீனம் இருபுறம் சுவர் சூழ்ந்த குறுபாதை எனலாம். சந்தைக்கருகில் இருப்பதும் ஒரு காரணம்தான். பீடி செருகிய காதுடை ஆடவர், நின்ற வாக்கில் பழக்கூடை பெண்டிர், வரைய விளைகிற ஓவியச் சிறுவர்கள், எத்தனையோ முகங்கள் பரிச்சயம். அதற்கு முகங்கள் மட்டுமா, ஈரம் காயா நீல் மணல் பரப்பில் வெண்ணுரை பூப்பதும் வழக்கமானது. ஆத்திரம் மட்டுமே அடக்க கற்ற மனிதர்கள் கூடி அதற்கு ஒரு பெயர் அப்புறம் வைத்தனர், மூத்திரச்சந்து. அடுத்த கவிதை நட்சத்திரங்களின் கதகதப்பு. இந்த நட்சத்திரங்களுடைய கதகதப்பு நம்முடைய இதயத்தையும் கொஞ்சம் கதகதப்பாக்குகிறது. நட்சத்திரங்களின் கதகதப்பு. நட்சத்திரங்களை பற்றி 3 விஷயங்கள் தெரியும் எனக்கு. 1, சூரியன் இல்லாத இரவுக்கு நட்சத்திரம்தான் ராஜா. 2, நட்சத்திரங்களின் கதகதப்பு போலியானது. உண்மையில் அவை ஒளி உமிழிகள் மட்டுமல்ல, ஒளி வாங்கிகளும் கூட. 3, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொந்தமாய் உண்டு அதிகமான இருண்ட பள்ளங்கள். அடுத்த கவிதை செல்கள். உண்மையை சொன்னால் செல்களை பற்றி எந்த ஒரு கவிஞனும் இப்படி எழுதியிருக்கவே முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான பார்வையோடு இந்த கவிதையை நமக்கு தந்திருக்கிறார் கவிஞர். செல்கள். சாத்துக்குடி சுளையின் உதிர்ந்த பரல் போல் உங்கள் உருவம் மென்மையானது. 1-2 உள் நுழைந்து பல்கி பெருகி வந்தாரை வாழ வைக்கும் உங்கள் தமிழ் பண்பாடு மேன்மையானது. எந்த பெரிய எழுத்தாளரானாலும் கடித்து குதறும் உங்கள் விமர்சன போக்கு அபாரமானது. புத்தக அலமாரியின் வினோத ரச மஞ்சரி தொடங்கி காப்கா வரை கரைத்து குடித்து இன்னும் என துடிக்கும் உங்கள் அறிவு பசிக்கு என்னால் தான் தீனி போட முடியவில்லை. உங்களுக்கு என் வந்தனம். பொருளாதாரம் கருதி இத்தனை காலம் என் அம்மா அரித்ததை விட உங்களின் அரிப்புத்தான் புத்தகம் வாங்குவதை உடனே நிறுத்தியது. அடுத்த கவிதை வெட்கத்தை நிரப்பி ஒரு கடிதம். தலைப்பை கேட்டவுடன் ஏதோ ஒரு காதலன் காதலிக்கு எழுதுகிற கடிதம் என்று யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். கல்லூரியில் படிக்கிற நண்பனின் வீட்டில் ஒரு திருமணம் என்றால் அந்த திருமணத்தில் நண்பர்கள் செய்கிற சேட்டைகளுக்கு அளவே இருக்காது. அப்படிப்பட்ட சில சேட்டைகளைத்தான் சொல்கிறது இந்த கவிதை. வெட்கத்தை நிரப்பி ஒரு கடிதம். ஆருயிர் ஆனந்த். வருத்தமும் வருத்த நிமித்தமுமாய் இக்கடிதம். உன் தங்கை திருமணத்தில் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கலாம். பொதுவாக திருமணங்கள், அதுவும் வெளியூர் எனில் நண்பர்களின் நிலைமை தண்ணீர் தெளித்த மாடுகள். சாவகாசமாய் புரட்டுகையில் வரிக்கட்டங்களில் மனிதர்கள் சிறைப்பட்ட 80 பக்க மொய் நோட்டில் எங்கள் பெயர் இல்லாதது உன்னை மேலும் வருத்தி இருக்கும். வீட்டில் பணம் வாங்கி இருந்தும் எங்கள் மன தெளிவில் கல்லறிந்தது சுரேஷ். நாம் வேலையாக பார்க்குறோம், ஸ்டூடெண்ட்ஸ் தானே,
ஆகையால் தண்ணி அடித்தோம். ஆம்லெட் உபயம் எனது மொய்ப்பணம். நீயே சொல். பாசி தேங்கிய நீரில் கலந்து குடித்த மெக்டவல்ஸ் பிராந்தியும் மிளகாய்த்தூள் முதக்கிற கத்திரிக்காய் சாம்பாரும் என்றைக்காவது ஒத்து போகுமா? கல்யாண பந்தலில் குமட்டிய வாந்திக்கு காரணம் இதுதான் நண்பா. உனக்கு நாங்கள் எந்த விதத்திலும் உதவி இல்லை. வாசலில் நின்று பன்னீர் தெளித்திருக்கலாம், வியர்வையுடன் அன்பு வழிய பந்தி பரிமாறி இருக்கலாம், குறைந்தபட்சம் சீட்டாட்டம் தவிர்த்து தாம்பூலப்பையில் தேங்காயாவது நிரப்பி இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேல் கேசவன் கேலி செய்தது உன் அத்தை பெண்ணாமே. மன்னிப்புக்கு இல்லை இக்கடிதம். மன்னிக்க மாட்டாய் தெரியும். வீடு தேடி வந்து உதைத்து விட்டு போ. அடுத்த கவிதை ஆயத்தம். கல்லூரி மாணவர்களுடைய குரூப் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும் என்று எல்லோருக்குமே தெரியும். தெரியாதவர்கள் இந்த கவிதையை கேட்டால் தெரிந்து கொள்ளலாம். ஆயத்தம். கார்னாட் தீயரத்தை விட்டுவிட்டு லவ் யூ என்று எழுதுகிறான் வசந்த். சுருள் சுருளாய் புகை விட்டு கொண்டிருக்கிறான் சுரேஷ். டெக்கு ரிப்பேர் இல்லை என்றால் ப்ளூ ஃபிலிம் போட்டிருக்கலாம் என புலம்புகிறான் கண்ணன். எஃப்எம்மில் பாடல் கேட்டபடி நான். ஓரிருவர் பால் சாப்பிட கொட்டாவியுடன் புறப்பட்டார்கள். அடுத்த மாத தேர்வுக்கு படிக்கத்தான் வந்தோம் என்றாலும் எந்த குரூப் ஸ்டடீஸில் யார் படித்தார்கள்? அடுத்த கவிதை சுண்டு விரல் தாத்தாக்கள். உண்மையை சொன்னால் தாத்தாக்கள் இருக்கும் வீடுகளில் உள்ள பிள்ளைகளுக்கு சூப்பர்மேன்களும் தாத்தாக்கள் தான், ஸ்பைடர்மேன்களும் தாத்தாக்கள் தான், சக்திமானும் தாத்தாக்கள் தான். காரணம், அவர்கள் சொல்லும் வீர தீர கதைகளை கேட்டுத்தானே அந்த குழந்தைகள் வளர்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாத்தா சொன்ன கதை தான் இந்த கவிதை, சுண்டு விரல் தாத்தாக்கள். சீதாலட்சுமி டாக்கீஸில் இரவு காட்சி முடிந்தது. மருதமலை மாமணியே பாடல் துவக்கம். நீரில்லா ஆற்றில் வாத்துகள் விட்டு சென்ற நட்சத்திர கால்பதிவை அழிக்காமல் பின்தொடர்வோம். முக்குட்டு முனையில் எண்ணெய் வழி அனுப்பி எல்லோரும் பிரிவார்கள். தூரத்து ஆலமரம் வயிற்றில் புலி கரைக்க வீட்டை அடைந்து மூச்சை விடுகையில் பேய் உலாவுற நேரத்தில் என்னடா சினிமா என அப்பா அதட்டுவார். தாத்தா அருகணைத்து சுருட்டு நெடியோடு வாலிபத்தில் அவர் அறுத்த மோகினி பேய்களின் சுண்டு விரல்களையும் பின்னவை அழுத கதைகளையும் ஆர்வமாய் சொல்வார். டவுசர் நனைந்து தூங்கப் போவேன். மறுநாள் பள்ளியில் தாத்தாவின் பெருமையை நண்பர்களிடம் கூற அவர்கள் தாத்தாக்களிடமும் சுண்டு விரல் இழந்து கதறிய பேய்களின் சாகசம் இருப்பது தெரிய வரும். எந்த தாத்தாவும் பேரன்களின் எதிரில் சுண்டு விரலை அறுத்ததே இல்லை. எந்த பேரனும் சாட்சியும் கேட்பதே இல்லை. அடுத்த கவிதை 10th A காயத்ரிக்கு. நம் வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கலாம். நம் வாழ்க்கையில் எத்தனையோ அழகான உறவுகளை பெறலாம். இருந்தாலும் கூட நமக்கு பள்ளியில் வந்த முதல் காதலை, நாம் பள்ளியில் ரசித்த அந்த முதல் மனிதரை நம்மால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நம்முடைய இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் அவர்களுடைய நினைவு இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றியது தான் இந்த கவிதை 10th A காயத்ரிக்கு. நீ குடியிருந்த வீடு கைமாறி கைமாறி கடைசியில் காயலாங்கடையாகி ஒட்டடை பிடித்தது. நீ தட்டச்சிய பயிலகம் ஒரு மழைக்கால இரவில் மகள் ஓடிப்போன துக்கத்தில் ASDF GFக்கு மத்தியில் உரிமையாளர் தூக்கில் தொங்க நொடித்தது. நீ தரிசனம் தந்த கோயில் வவ்வால் சந்ததி பெருகி புராதான வாசத்தில். உன்னை காதலித்த எங்கள் கவிதைகள் பரடேறிய டைரி தாளில் கண்ணி கழியாமல். தெரியும், மிலிட்ரிக்காரனுக்கு மனமாகி நீ டெல்லியில் இருப்பது. சப்தார்ஜங்கோ சர்தார்ஜி பேட்டையோ சப்பாத்தியும் சால்னாவுமாய் தேய்ந்து துரும்பாகி தூர்ந்து போயிருக்கும் உன் வாழ்வு. பேருந்தில், டீக்கடையில் என பொருள் வாயிற் பிரிந்த நண்பர்களின் தற்செயலான சந்திப்புகளில் கேட்கப்படும் முதல் கேள்வி, காயத்ரி எங்கே இருக்கா மாப்ள? என் பதில் 10 வருடத்திற்கு முந்தைய 10th A கிளாஸ் ரூம்ல. அடுத்த கவிதை யாருக்கு? குழந்தைகள் கையாட்டாத கூட்ஸ் ரயிலிலிருந்து கொடியசைத்து போகின்றான் கடைசி பெட்டியில் கார்டு. அடுத்த கவிதை வெட்கம். வெட்கம் என்பதற்கு இப்படி ஒரு விளக்கத்தை இதுவரை யாருமே கொடுத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறார் கவிஞர். வெட்கம். உள்ளாடை கடைகளில் அளவு குறித்தான பணிப்பெண்ணின் கேள்விக்கு தலை குனிகிற ஆணின் செயலுக்கு வெட்கம் என்று பெயர். அடுத்து ஹைக்கூ என்றும் சொல்லலாம் என்ற தலைப்பில் மிக அழகான ஹைக்கூக்களை நமக்கு தந்திருக்கிறார் நா. முத்துக்குமார். தூக்கமற்ற இரவு, சுவர்கோழி கத்த டிவியை நிறுத்தினேன். சிறகுகள் உதிர்த்து வெளிவரும் பறவை, கூண்டிற்கு விடுதலை.
இறந்து போனதை அறிந்த பிறகுதான் இறந்து போக வேண்டும் நான். பொருட்படுத்தாத மனிதர்களை நாற்றத்தால் அறைகிறது குடல் செறிந்த நாய். பின்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். பன்றிகளின் காய்ந்த கழிவுகளில் தக்காளி செடிகள். அடித்து அடித்து சோர்ந்து போனார்கள் மார்பு வேகாத பிணத்தை. இந்த பட்டாம்பூச்சி விற்பவனை நாம் பார்த்தோம். இந்த பட்டாம்பூச்சி விற்பவனிடம் நாம் பேசினோம். இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் சொன்ன கவிதைகளை கேட்டு நாம் மெய்சிலிர்த்து போனோம். இப்போது அந்த பட்டாம்பூச்சி விற்பவன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறான். ஒப்புதல் வாக்குமூலம். நான் ஏன் நல்லவனில்லை என்பதற்கான 3 குறிப்புகள். 1, நான் கவிதை எழுதுகிறேன். 2, அதை கிழிக்காமல் இருக்கிறேன். 3, உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன். இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் வெறும் புத்தகம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை நாமே சற்று உற்று பார்ப்பதற்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய நா. முத்துக்குமார் எப்போதும் நம்முடைய நினைவில்.